சூர்யா சூர்யா, அந்த டப்பால மாத்திரை இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட. சூர்யா, நீர் நான் பாத்துக்கிறேன், உட்கார். சூர்யா, கொஞ்சம் காஃபியாவது குடியேண்டி. உன்னை யார் சூர்யா இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? அக்கா, சத்தியமா இந்த விஷயம் இவ்ளோ பெருசாகும் அம்மா இப்படி வருத்தப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. இல்ல சூர்யா, நானும் நடராஜோ தப்பு பண்ணியிருந்தா அம்மா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ இப்படி பண்ணதுதான் அம்மாவால தாங்கிக்க முடியல. அதனாலதான் மதி அம்மா இன்னும் கோவத்துல வீட்டுக்கே வரல. மேஜரம்மா வீட்டுல மட்டும் தானே வேலை பாக்குறாங்க. எப்ப போனாங்க? இன்னும் வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏய், மேஜர் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும். என் பொண்ணை திட்டிட்டேன் அடிச்சிட்டேன்னு சொல்லி அழுது மேஜர் அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. யார வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, உன்னை விட்டு கொடுப்பாங்களா? இங்க பாரு, நம்ம அம்மா தானே, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இல்ல மதி, அம்மா திட்டினது அடிச்சது அதுல எல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அவங்க சொன்ன மாதிரி என் கூட பேசாம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏச்சி, என்ன பேசுற நீ? இத பாரு, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு, என்ன? ஹலோ அக்கா, எங்க இருக்க? வீட்டுலதான்க்கா. ஏய், என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம மீட்டிங்ல பேசினது சுபாஷோட அப்பா போய் சித்தப்பா வீட்டுல சண்டை போட்டிருக்காரு. அது தெரிஞ்சு அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. அந்த விஷயம் எதுவும் தெரியுமா? இல்லக்கா, அந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. சரி சரி, வீட்ல இருந்துட்டு ஓட்டவாய வச்சுட்டு ஏதாவது ஒலரி கொட்டாத. நாளைக்கு மார்னிங் ட்ரெயினிங் வரப்போ மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இல்லக்கா, நான் வர மாட்டேன். என்னடி சொல்ற? அம்மா போவேன்னு சொல்லிட்டாங்கக்கா. ஏய், கோவத்துல அப்படிதான் சொல்வாங்க. நீதான் அவங்கள சமாதானப்படுத்தணும். இல்லக்கா, அதுக்கெல்லாம் இனிமே சான்ஸே இல்ல. உன்கிட்ட உள்ள கெட்ட பழக்கமே இதான். யாருன்னா எதனாவது சொன்னா உடனே ஃபங்க் ஆயிடுற. இப்படி எல்லாம் இருந்தா நீ எப்படி பெரிய ஆளாயி முன்னுக்கு வந்து உங்க அம்மாவை காப்பாத்த போற? நீ ஸ்ட்ரகிள் பண்ணாதானே அச்சீவ் பண்ண முடியும். உன்னோட ஃபேமிலிக்காகவாவது நீ போராட வேணாமா? இப்படி கோர்ஸ் முடியறப்ப வரமாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய லாஸ். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எப்படியாவது பேசி நாளைக்கு கிளாஸ்க்கு வர வழிய பாரு. அக்கா, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சரி, கிளாஸ்க்கு வா, நாளைக்கு பேசிக்கலாம். சரிக்கா, நான் வச்சிடுறேன். யார் சூர்யா? பிந்து அக்கா. கோர்ஸ் முடிய போற நேரத்துல ஏன் வரமாட்டேன்னு கேக்குறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அம்மா வரட்டும், நான் பேசிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல. ஏமா இவ்வளவு லேட்டு? இங்க பாரு, நீ படுக்க சண்டை போட்டுட்டு போயிட்ட. இவ மதியம் சாப்பிடல, காஃபி குடிக்கல, இப்ப கூட சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்காமா. நீ அவ மேல கோச்சுக்கிட்டா அவ எங்கம்மா போவா? மா, பாவம்மா, பசியோட இருக்கா, சாப்பிட சொல்லுமா. குட்டி, சாப்பிடுவா. அம்மா, சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல குட்டி, நானும் அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன், தப்புதாம்மா. இல்லம்மா, நான் தான் தப்பு பண்ணேன். மா, அவ சாப்பிட்டோமா. ஆமா குட்டி, வா சாப்பிடு. எப்படியோ நீயும் சாப்பிடாம தான் வந்திருப்ப, வா சாப்பிடலாம். சூர்யா, சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கணும், காலையில சீக்கிரம் போகணும்ல. எங்க? அதாம்மா, பேக்கரி ட்ரைனிங் போகணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, போவேணா. மா,
கோர்ஸ் முடிய போதுமா? இப்ப போய் நீ அம்மா பேச்சு கேப்பீங்களா மாட்டீங்களா? ஏய், எவ்வளவு நாள்டி சொன்ன? 1 மாசம் இருக்குமா? இந்த 1 மாசத்துல சனி ஞாயிறுலாம் போச்சுன்னா ஒரு 20-22 நாள் வருமா? மா, ஒரு 20 நாள் தானேமா? அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இதை மட்டும் முடிச்சிருட்டுமே. இவளும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறா? அவளை யார் வீட்ல இருக்க சொன்னா? நீ தான் சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிட்டல, அங்க கூட்டிட்டு போ. அவளும் தொழில கத்துக்கிட்டோம். மா, நான் வேண்டான்னு சொல்லலமா. இதையும் கத்துக்கிட்டுமே. எனக்கு என்னமோ இது சரியா படல. அத்தை, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லாமா? ஒரு வீட்ல 4 பேர் இருந்தா 4 பேரும் வேற வேற வேலைக்கு போகணும். 4 பேரும் ஒரே பிசினஸ்ல இருந்து இன்கேஸ் பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா டோட்டல் ஃபேமிலியும் க்ளோஸ் தானே. வேலைக்கு போறத பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். மா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ வாமா. மதி, அத்தை, மதியம் எதுவும் சொல்லாதீங்க. தப்பு பண்ண நான் திருந்த மாட்டேன்னு அவன் நினைக்கிறா. அதே மாதிரி தான் சூர்யாவும் தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு கிளாஸுக்கு அனுப்புங்க அத்தை. மதி பண்ணிட்டு இருக்க தப்பையே நீங்களும் பண்ணாதீங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள. சுந்தரி வேலைக்காரிங்கிறதெல்லாம் பழைய கதை. அவ மகன் பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. மகன் பாரின் போயிருக்கான். அவளுக்கு என்னடி குறைச்சலு? இந்த வீட்டுக்குள்ள நின்னு நடராஜ் சவால் விட்டான்ல, கண்டிப்பா அதுல ஜெயிப்பான். அவன் காசு பணம் சொத்துன்னு சேர்த்து உங்களை விட பெரிய ஆளாகி காட்டுவாண்டி. ஏங்க, எதுக்கு இப்படி சாப்பிடாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா சொன்னதை கேட்டல. ஒருவேளை நடராஜ் பையன் பெரிய ஆளா வந்துருவானோ? உங்க அம்மா சொல்லிட்டா உடனே அவர் தொழிலதிபரா மாறிடுவாரா? அந்த பையெல்லாம் தானா கெட்டு போறேன்னு நிக்கிற பையங்க. அவனை போய் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. இல்ல வசந்தா, அவங்கிட்ட எங்க அண்ணன் மூளை கொஞ்சம் இருக்கு. நான் வரவிட மாட்டேன்னு வச்சுக்க. இருந்தாலும் ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னவன் எப்ப போறேன்னு சொல்லாம போயிட்டான். அதான் ஏன்னு தெரியல. முத ஃபிளைட் ஏற போகுது இல்ல, அதான். அப்பா, பிரச்சனை பெருசாயிடுச்சுப்பா. அப்சரா விஷயத்துல நீங்க தப்பா மூவ் பண்ணிட்டீங்கப்பா. என்னாச்சுடா? அம்மா சொன்னதை வச்சு சுரேஷ் அனுப்பி ஜிஹெச்ல போய் அவளை பார்க்க சொன்னேன். சுரேஷை பார்த்த உடனே அவ கண்ணா பின்னான்னு கத்திருக்கா. நம்மளை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பியே தருவேன்னு சவால் விட்டுருக்கா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த விஷயத்தை விட்டு தொலைக்க மாட்டீங்களா? எதுக்காக போய் அவளை பாத்தீங்க? அப்பா, அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஆமாங்க, இவனுக்கு தானே எல்லாம் தெரியும். அதான் கல்யாணமே பண்ணிருக்கானே. நீ சும்மா இருமா. அவ ஒரு மாதிரி அடமெண்ட்டுப்பா. அவ யாராவனா இருந்துட்டு போட்டுட்டா எனக்கு கவலை இல்ல. இங்க பார், கஞ்சா கேஸ்ல உள்ள போனவங்க யாரும் சாமானியமா வெளியே வர முடியாது. அவ விஷயத்தை இதோட மறந்து தொலைங்கடா. கல்யாணத்துக்கு முன்னால அவளுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு போய் யாரால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் கல்யாண வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கணும். போ, போய் சாப்பிட்டு படு.
வசதா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. அக்கா இதோ வரேன். ஏய் பாத்துமா, பாத்து. என்னம்மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தால இன்னும் சரியா இல்ல. ரொம்ப டயர்டா இருக்குக்கா. ஏய், இங்க என்ன நின்னு பேசிட்டு இருக்கற? போய் வேலைய பாரு. என்னம்மா நீ? இப்பதானே அவ ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கா. பாவம்ல. நிஜமாவே அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. என்ன வார்டன் கிட்ட போட்டு கொடுக்கும்போது மட்டும் உடம்பு நல்லா இருக்குமாமா? எல்லா நேரமும் வார்டன் நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க, பாத்துக்க. சாரிங்க, நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். யாருக்கா அது? சரஸ்வதி உனக்கு தெரியாதா? சரஸ்வதி அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. பெண்கள் பிரச்சனைக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்துருவாங்க. அந்த பக்கம் எவ்வளவு நேரம் தான் பெருக்கிட்டு இருப்ப? சீக்கிரம் வேலைய பாரு. எவ்வளவு நேரம் தான் தோண்டிக்கிட்டு இருப்ப? சீக்கிரம் ஆகட்டும். வேலைய பாருன்னு கையெடுத்து கும்பிடுறேன். மேடம் என்ன அங்கப்பா? என்ன மேடம்? வணக்கம்மா. போன தடவை வரும்போதே சொன்னேன்ல, அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டுல ப்ராப்ளம் இருக்கு, வேலை வாங்காதீங்கன்னு. ஏமா சூப்பரண்டுக்கு வேலை பாப்பனா இல்ல நீங்க சொல்றது கேப்பனா? உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருங்கன்னு சொல்றேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பு செய்யறவங்க, மத்தவங்க எல்லாம் யோகியமானவங்க, அப்படித்தானே? தப்பே செஞ்சிருந்தாலும் இவ்ளோ கேவலமா நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதே ஜெயில்ல தப்புன்னு தெரிஞ்சே நீங்க என்னென்ன செய்றீங்க? கைதிகளை தண்டிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இனிமே இங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா நான் எங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். வேலையை பாருங்கன்னு வேடிக்கை. சரிங்க மேடம். கொஞ்சம் கிடைச்சா போதுமே, தலை மேல ஏறிடுவீங்க. பாத்தியம்மா, அதான் அரசியல்வாதிங்கிறது. வார்டன்ல இருந்து எல்லாரையும் என்ன போடுறாங்க பாரு. அவங்க பெண்களுக்காக தானே போராடுறாங்க. ஆமா. அப்போ என்ன திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவங்கள தைரியமா கேள்வி கேட்பாங்களா? உன் பக்கம் உண்மையிலேயே நியாயம் இருந்தா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனவங்களுக்கு இனிமே கெட்ட நேரம் தான். நல்லா போடு. 4 புள்ளியில கொண்டு வந்து நிறுத்தணும், புரியுதா? அப்படித்தான். என்ன பாட்டி மறுபடியும் சமையல் குறிப்பா? கோலம் கோலம் போட பழகு பாட்டி. இவளே 5 மணிக்கு அலாரம் வச்சு அதை 10 வாட்டி மாத்தி வச்சு 8 மணிக்கு எஞ்சி அறக்க பறக்க ஓடுவா. இவளாவது கோலம் போடுறதாவது. ஹலோ, நான் கோலம் போடுறதுக்காக இது ஒண்ணும் வரையல. நான் உங்களை சீக்கிரம் எழுப்பி விட்டேன்னா நீங்க போய் வாசல்ல கோலம் போடணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் நோட்ல வரையறேன். என்ன பண்ற பாரு. பாட்டி 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 வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை. இந்தம்மா, இதுல கோவில் பிரசாதம் இருக்கு, எல்லாருக்கும் கொடு. எந்த கோயிலுக்கு போனீங்க? திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். என்ன மாமா, திருப்பதி வரைக்கும் போயிருக்கீங்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்லம்மா, திடீர்னு மனசு சரியில்லை, அதான் அப்படியே போயிட்டு வந்தோம். என்னப்பா என்னாச்சு?
என்ன மாமா என்னாச்சு? இல்லம்மா, நீங்கெல்லாம் நம்பிக்கையா சொன்னதுக்கு அப்புறம் சரி எதுக்கும் ஒரு தடவை பார்த்து வைப்போம்னு ராஜி ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடும்ப ஜோசியரா பார்த்தோம். அவரு இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ராஜி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காருமா. வேற ஒண்ணும் இல்லையே, ஒரு மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் எந்த சிக்கலும் வராதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் ராஜியோட ஜாதகமும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. என்ன மாமா நீங்க, நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்து போயிட்டேன். ஒரு மாசம் தானே மாமா, விடுங்க. இதுக்கு போயா பயந்தீங்க? இல்லம்மா, அதுக்காக மட்டும் இல்ல. ஜோசியம் பார்த்த கையோட வீட்டுக்கு போனா நம்ம தூரத்து சொந்தக்காரங்க ராஜிய பொண்ணு கேட்டு வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல யோசிக்க என்ன இருக்கு மாமா? பட்டினி இல்லன்னு சொல்லிட வேண்டியது தானே. அது அது இல்லம்மா, இன்னும் ஒரு மாசத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்க முடியாது. ஜாதகம் அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள சமாளிச்சு அனுப்பி வச்சோமா. அதை எதுக்கு மாமா சொன்னீங்க? எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே. அது அது என்ன மாமா, நட்ராஜ் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அது இல்லம்மா, எனக்கும் உங்க பெரியம்மா வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசை. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிற இடத்துல இதை வச்சு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது இல்லையா? ராஜியோட நிலைமை உனக்கே நல்லா தெரியும். இன்னொரு முறை இல்லைங்கிற வார்த்தைய அவகிட்ட சொல்ற தைரியம் நம்ம யாருக்கிட்டையுமே கிடையாதுமா.